வணக்கம். இந்த வீடியோவில் கோ 51 நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த கோ 51 நெல் ரகம் நம்ம குருவைக்கு பயன்படுத்தக்கூடிய நெல் ரகமாக இருக்குது. இது நீங்கள் 4 காலத்துக்கும் இந்த நெல் ரகத்தை பயன்படுத்தலாம். குருவைக்கும் படுத்தலாம், சம்பாக்கும் படுத்தலாம், தாளடிக்கும் படுத்தலாம். அதனால் இது எப்போ வேணால் இந்த பயிர் ரகத்தை நெல் ரகத்தை நம்ம பயிர் செய்யலாம். இதை கலப்பாக எந்த நெல்லிருந்து கலப்பாக எடுக்கிறாங்கன்னா ஏடிடி 43லேருந்து கலப்பாக எடுத்திருக்காங்க இந்த கோ 51 நெல் ரகம். இதோட வயது பார்க்குறப்ப நீங்கள் 105 நாள் 110 நாள் தான் வயது இந்த கோ 51 நெல் ரகம். 22 நாள் நாற்றுக்கே போயிடும். அப்படி பேலன்ஸ் பார்க்குறப்ப நீங்கள் நடவு செஞ்சு 90 நாள் தான் வயலில் இருக்கும். 90ஆவது நாள் நீங்கள் அறுவடை பண்ணுற மாதிரியே இந்த நெல் ரகம் விளைஞ்சி இருக்கும். அதுக்கு அடுத்தது இது மகசூல் பார்க்குறப்ப ஒரு ஹெக்டருக்கு 6600 கிலோ குறையில்லாமல் மகசூல் சராசரி மகசூல் அதிகமும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் 6600 கிலோ மகசூல் தரக்கூடிய நெல் ரகமாக இருக்குது. இது சன்ன நெல் ரகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இதில் மைனஸ் என்னன்னா இது ஈஸியாக சாஞ்சிரும். காற்று ஓரளவுக்கு அடித்தாலே இந்த நெல் ரகம் சாஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணுறப்ப அந்த இயந்திரத்துக்கு நம்ம கட் பண்ணோம் பாருங்கள், கட்டர் பாரில் இருந்து நெல் பாதி சதறி கீழே விழுந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் தெரியாமல் நெல் இருக்கும். அறுக்கிறவங்களையும் குறை சொல்ல முடியாது, நம்மளும் எதுவும் பண்ண முடியாது. இயற்கையாகவே இந்த நெல் ரகம் கொட்டும். நல்லா கொட்டும் தன்மை உள்ளது தான் கோ 51 நெல் ரகம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்ப இது ஒரு வருடம் அடுக்கி வச்சுருக்கணும். நெல் மூட்டையை அடுக்கி வச்சு அரைச்சி சாப்பிட்டா தான் இந்த நெல் ரகம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு வரையும் காத்திருக்கணுனால வியாபாரிகள் பெருசாக வாங்கிறதில்ல இந்த நெல் ரகத்தை. போன முறை எங்கள் பக்கத்தை அப்படியே ஒட்டின ஃபீல்டுலே போட்டிருந்தாங்க. வாங்கிறதுக்கு 2 நாள் கொட்டி வச்சுருந்தோம். 3ஆவது நாள் தான் வியாபாரி வாங்கினாங்க. 2 நாள் ட்ரை பண்ணாங்க, யாரும் வாங்கிறதுக்கு வரல இந்த கோ 51 நெல் ரகம். இப்போ எளிமையாக குண்டு நெல்லை வாங்குறாங்க, அரைக்கிறாங்க. உடனே ஒரே மாதத்தில் மூட்டை போட்டு விற்றுறாங்க. அதனால் மில்லுக்காரங்களாம் கோ 51 பெருசாக விரும்பலை எங்கள் ஏரியாவில். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு பயிர் செய்யுங்க. ஆள் வச்சுப்பாங்க. நம்ம கொஞ்சம் அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். பார்த்து இது பண்ணணும். அரிசி உடனே அரைச்சி சாப்பிட்றதுக்கும் ஒரு வருஷம் வச்சு அரைச்சி சாப்பிட்றதுக்கும் கோ 51 ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு வருஷம் வச்சிருந்து சாப்பிட்டா அருமையாக இந்த நெல் ரகம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இலை சுருட்டு புழு, தண்டு தொலைப்பான் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு கால நிலையை பொறுத்து தான் இருக்குது. வரதும் சரி வராததும் சரி அப்போ உள்ள கிளைமேட் பொறுத்து தான் இருக்குது. மோஸ்ட்லி குருவைக்கு இலை சுருட்டு புழுவும் சரி தண்டு தொலைப்பானும் சரி எளிதாகவே எந்த நெல் ரகத்துக்கும் வந்துடும். அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கிற மாதிரி நம்ம பெய்க்கணும். இல்லாட்டினா ஆர்கானிக்கில் பண்ணுறவங்க தெரிந்தவர்கள் ஆர்கானிக்கில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதிகம் உரம் போட்டாலும் நல்லா வளர்ந்துருச்சுன்னா சாஞ்சிரும். அதிகம் யூரியா போடுறப்ப நீங்கள் பயிர் பண்ண காட்டிலே நம்ம குருவையை பயிர் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சிறுதானிய நுண்ணூட்ட சத்து வாங்கி போடுங்க. இல்லாட்டினா நெல் நுண்ணூட்ட சத்து வாங்கி போடுங்க. 1 கிலோ 60 ரூபா தான் வருது. அதனால் அதெல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக குருவையில் பயிர் தேங்காமல் வரும். கொஞ்ச நாளும் பயிர் தேங்காமல் வந்துடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சிறுதானிய நுண்ணூட்ட சத்தோ நெல் நுண்ணூட்ட சத்தோ பயன்படுத்தணும். ஆரம்பத்தில் மருந்து அடிக்கிறப்பே நெல்லுக்கு ஜெலட்ரா 700 பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா நெல்லோட தன்மை இப்போ பயிரோட தன்மை நல்லா ஸ்பீடாக வளர்ச்சி இருக்கும்.
அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாவாம்பூச்சி தெரியுது. அதுக்கு வந்து இந்த மெட்டடோர் அது மாதிரி ஆரம்பத்தில் வந்து இலை சுருட்டு புழு இருந்ததுன்னா மெட்டடோர் அடிச்சிங்கன்னா இது மாதிரி நாவாம்பூச்சி வந்து இருக்காது. அதுக்கப்புறம் தண்டு துளைப்பானுக்கு வரத்துக்கும் கொஞ்சம் தடுக்கும் மெட்டடோர், இலை சுருட்டு புழுவும் செத்துரும். அதுக்கு அடுத்ததாக தண்டு துளைப்பான் பெரிதும் வந்தாலும் கோரோஜனும் டெலிகேட்டும் அடிச்சுக்கலாம். அது வந்து பயப்பட தேவையில்ல. ஆனால் ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபா வந்து கண்டிப்பாக வந்து செலவாகும் தண்டு துளைப்பானம் வந்துருச்சுன்னா. இல்லை ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை யூரியா பயன்படுத்துங்க. யூரியா வந்து லிமிட்டாக தான் பயன்படுத்தணும். அதிக லெவலில் பயன்படுத்திங்கன்னா பயிர் நல்லா வளர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து கோ 51 சாஞ்சிரும். அதனால் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணி சத்துக்களை வந்து கொடுக்கணும், வளர்கிறதுக்கான சத்துக்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து இது மாதிரி தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இலை சுருட்டு புழு இருந்ததுன்னா செடி பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே வந்திருக்கும், நுனி மட்டும் வெள்ளையாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு செடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். டெய்லியும் நம்ம வந்து தண்ணி பாய்ச்ச கண்டிப்பாக காட்டுக்கு போவோம். அப்போ வந்து நுனியை பாருங்கள். கரெக்டான டைமில் மருந்தடித்தா தான் வந்து எளிதாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லாட்டினா நம்ம செலவுகளை வந்து அதிகமாக படுத்த முடியும். பார்த்து பயனடைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக குறுவை பட்டத்துக்கு உகந்த நெல்லாக குண்டு நெல் இருக்குது. அந்த குண்டு நெல்லில் டிபிஎஸ் 5 நெல் ரகத்தை பற்றி பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.